அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ சிலர் நினைக்கிறாங்க அழகான ஆடை அணிவது பெருமை, அழகான செருப்பு, அழகான தொப்பி, அழகான தலப்பா, மேலே கோட்டு கீட்டு போட்டு கம்பீரமாக போகிறது இது பெருமை என்று சிலர் நினைக்கிறாங்க. சில உலமாக்கெல்லாம் பயானுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கோட்டு போட்டு பெரிய தலப்பா கட்டி மேலே துண்டை போட்டு ஒரு கம்பீரமாக வர்றாங்க. இது ஒரு பெருமையாக வர்றாரு. தவாது அப்படின்னு சொன்னால் சஹாபாவாலா சிந்தகி, கிழிஞ்ச சட்டை, கொட்டு போட்ட சட்டை இதெல்லாம் போட்டு வரணும். இது என்ன பெருமையை காட்டுறாங்களோ அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சில பேர் சொல்லவும் செய்கிறாங்க, இன்னும் அப்படியே படோடோபகமாக வர்றது அப்படின்னு. அப்படி அல்ல. ஒரு ஹதீஸ் ஞாபகப்படுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லா யதுகுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிப்ர். யாருடைய கல்பில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார், சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஒருத்தர் கேட்டார், கால ரஜுலுன் இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன சௌபுஹு ஹசனன் வ நஅலுஹு ஹசனா. யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் நல்ல ஆடை அணியணும், அழகான ஆடை அணியணும்னு ஆசைப்பட்றாரு. அது மாதிரி அழகான செருப்பு போடணும், ஒரு ஷூ, ராஜாக்கள் போடுற மாதிரி அழகான ஷூக்கள்லாம் போடுறாங்க இல்லையா, கம்பீரமாக இதெல்லாம் போட்டு பார்க்க அப்படியே லட்சணமாக அழகாக இருக்கணும். கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டு காட்சி அளிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது தப்பா, இது பெருமையாகுமா அப்படின்னு கேட்டார். காரண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானை சொன்னாங்க, அது இல்லையே. பெருமானை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை விரும்புகிறான்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த மாதிரி அழகான ஆடை அணிகிற அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி அழகாக என்னை பார்க்க ஆசைப்பட்றான் அப்படின்னு நினச்சி நீ அழகான ஆடை, உன்னுடைய செருப்பு அழகாக இருக்கணும், கார் அழகாக இருக்கணும், ஒரு ஓட்டக்காராக பிஞ்சக்காராக இல்லாமல் நல்ல கார், நல்ல வண்டி, நல்ல பைக்கு, பார்க்குறது கம்பீரமாக புது பைக்கில் ஒரு ஆலிம் விருதரமான சட்டை அணிந்து கோட்டு போட்டு போய் ஜும்மாவில் போய் இறங்கி ரெண்டு பேசினா எவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அந்த மாதிரி அழகான ஆடை அணிவது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிறாங்கிறதுக்காண்டி நீங்கள் அழகான ஆடை அணியுங்கள். உங்கள் வீடு அழகாக இருக்கணும் ஆசைப்படுங்க. என் அழகான வீடு வேணும், என் வீட்டில் அழகான பெயிண்ட் அடிக்கணும், என் டைல்ஸ் அழகாக இருக்கணும், வீடு பார்க்க அழகாக கம்பீரமாக இருக்கணும். பிரம்மாண்டமாக தேவையில்லை, நான் குடியிருக்க அளவுக்கு இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இது ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டாங்க. சொல்ல அல்லாஹ் விரும்புகிறான்ட்டாங்க. அப்போ எது பெருமை? அதுக்கும் பெருமைன்னு சொன்னாங்க. அல் கிபரு, பெருமை என்பதாகிறது பத்தருல் ஹக்கு வகம்துன் நாஸ் அப்படின்னு சொன்னாங்க. பத்தருல் ஹக்னா என்ன? அதாவது தஃபுல் ஹக்கி இப்போ இன்காருஹு தரஃபுஅன் வ தஜபுரன். ஒரு விஷயம் உண்மை என்று தெரிந்தும் கூட தன் பெருமையினால் அதை நான் ஏற்றுக்கணுமா, நான் ஏற்றுக்கிட்டே எனக்கு இழிவு, அவன் சொல்லி நான் கேட்கணுமா, அவன் என்ன ஆள், நான் சொல்லி தான் அவன் கேட்கணும், அவன் சொல்லி நான் கேட்கணுமா என்று உண்மை என்று தெரிந்த பின்றும் தான் முந்தி சொல்லியிருப்பேன், என் கருத்தை நான் மாற்றிக்கணுமா, நான் மாற்ற முடியாது, நான் சொன்னதான் சரி என்று அதிலேயே பிடிவாதமாக இருக்கிறது. தன் பெருமையினால் உண்மையை மறுக்குதல். அகம்துன்னாஷ்னா எஹத்திகாருகும், மக்களை மட்டமாக நினைக்கிறது. அவன் யாருங்க ஒன்றும் இல்லை, அவனா ஒரு மனுஷனா அப்படின்னு மற்றவர்களை மதிக்காமல் இருக்குதல், மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்காமல் இருக்குதல், மற்றவர்களை பற்றி கேவலமாக பேசுவது, பிறரை தனக்கு முன் அவங்க ஒன்றுமே இல்லைங்கிறது, தன் அறிவை பெருசாக மற்ற அறிவை மட்டமாக பார்க்கறது, இதுதான் பெருமை. இதுதான் பெருமை என்று நான் சொன்னேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருது. அப்போ ஆலிம்கள் தன்னை கம்பீரமாக அழகாக என்றென்றைக்கும் பார்க்க அழகாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பணக்காரங்க முன்னாடி போய் நம்ம கம்பீரமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியும், தீனை எடுத்து வைக்க முடியும். பஞ்சபராரியை பார்க்கும்போதே இந்த ஆலிம்ஸுக்கு ஏதோ கொடுக்கலாம், ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நல்ல உயர்ந்த சட்டை வாங்கி போடுங்க, உயர்ந்த துணியில் தைங்க, கோட்டு போடுங்க, அயன் பண்ணி போடுங்க, ஷாக்ஸு போடுங்க, ஷூ போடுங்க, நல்ல தலைப்பா கட்டுங்க. பார்க்குறதுக்கே உங்களை பார்க்கும்போது அழகு வரணும், பார்க்கணுன்னு உங்கள்கிட்ட நின்று பேசணுன்னு ஆசை வரணும். சில ஆலிம்ஷாக்கெல்லாம் போய் உட்காந்தா அவங்க பணக்காரங்க அவங்க பக்கத்தில் போய் உட்காரவே கூச்சப்படுற அளவுக்கு ட்ரெஸ்ஸு. இல்லாதப்பட்டவங்க வேறு, அது வேறு விஷயம். அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறத நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லா காட்டணும். இது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய
உயர்ந்த பண்பாடுகளில் ஒன்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.